வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் அனுபவமிக்க டிப்ளமட் டாக்டர் எஸ். ஜெய்சங்கரின் இந்தியா அமெரிக்காவை பயப்படவில்லை என்ற சக்தி வாய்ந்த அறிக்கையின் முழு விவரங்கள், அதன் சூழல், வரலாற்று பின்னணி, முக்கிய அம்சங்கள் மற்றும் உலகளாவிய தாக்கங்களை இன்று நாம் விரிவாக பார்க்கலாம். டாக்டர் ஜெய்சங்கர் ஒரு அனுபவமிக்க வெளியுறவு அதிகாரி. இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளை உறுதிப்படுத்தி, தேசிய நலன்களை முதன்மைப்படுத்தி, தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தி வருகிறார். இந்த அறிக்கை இந்தியாவின் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பிரதிபலிக்கிறது. எந்த மாபெரும் நாட்டாலும் பாச்சுப்படுத்தப்படாமல் தனது தேசிய நலன்களை பாதுகாக்கும் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இந்திய அமெரிக்க உறவுகள் காலஞ்சியத்தில் பல்வேறு மாற்றங்கள், பதற்றங்கள் மற்றும் மேம்பாடுகளை சந்தித்துள்ளன. இப்போது உலகளாவிய தந்திரமியல் கூட்டாண்மை மற்றும் பாதுகாப்பு ஐக்கியத்திற்கு மாறியுள்ளன. பனிப்போலாவின் காலத்தில் இந்திய அமெரிக்க உறவுகள் பெரிய பதற்றத்திற்கு உள்ளாகியிருந்தன, ஏனெனில் இந்தியா அல்லாத தரப்பின்மை கொள்கையை பின்பற்றி அமெரிக்காவின் மேற்கு கூட்டமைப்புக்கு சேராமல் இருந்தது. பனிப்போலா முடிந்த பிறகு உறவுகள் கணிசமாக மேம்பட்டன. குறிப்பாக 2000களில் அணு ஒப்பந்தம் மூலம் தந்திரமியல் கூட்டாளித்துவம் உருவெடுத்தது. இது இரு நாடுகளுக்கும் புதிய கட்டத்தை அமைத்தது. இன்று இரு நாடுகளும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், விண்வெளி ஆகிய துறைகளில் நெருக்கமாக ஒத்துழைக்கின்றன. குவாட் கூட்டமைப்பு மூலம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. ஆனால் வர்த்தக பதற்றங்கள், சீனாவுடனான வேறுபாடுகள், ரஷ்யா தொடர்பான விஷயங்கள் போன்ற பல சவால்கள் இன்னும் தொடர்கின்றன. இவை உறவுகளை சோதிக்கின்றன. குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை தொடர்ந்து மேற்கொள்வது தொடர்பாகவும், உக்ரைன் போர் சூழலில் இந்தியாவும் அமெரிக்காவும் கொண்டுள்ள வேறுபட்ட நிலைப்பாடுகளும் உள்ளன. இத்தகைய சூழலில்தான் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களின் அறிக்கை வெளியானது. இந்தியாவின் துணிச்சலான மற்றும் சுதந்திரமான வெளியுறவு நிலைப்பாட்டை வலியுறுத்துகிறது. அவரது சமீபத்திய பேச்சு அல்லது நேர்காணலில் இந்தியா தனது தேசிய நலன்களுக்காக எந்த மாபெரும் சக்தியாலும், குறிப்பாக அமெரிக்காவாலும் பயப்படாது என்று தெளிவாக கூறினார். முழு மேற்கோள்: இந்தியா அமெரிக்காவை பயப்படவில்லை. இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் உள்ள சுதந்திரத்தையும் தன்னம்பிக்கையையும் உறுதிப்படுத்துகிறது. இந்த அறிக்கையின் ஆழமான பொருள் என்னவென்றால், இந்தியா யாராலும் ஏகாதிபத்தியம் செய்யப்படக்கூடாது, தனது முடிவுகளையும் கொள்கைகளையும் தானே சுதந்திரமாக எடுக்கும் என்று. இது இந்திய வெளியுறவின் முக்கிய அம்சமான மல்டி அலைன்மெண்ட் அல்லது தந்திரமியல் சுயாட்சி கொள்கையை தெளிவாக பிரதிபலிக்கிறது. பாரம்பரிய அல்லாத தரப்பின்மையிலிருந்து பல தரப்பின்மை கொள்கைக்கு இந்தியா மாற்றம் வந்துள்ளது. இது பல உலக சக்திகளுடன் சமநிலையில் ஈடுபடுவதன் மூலம் தேசிய நலன்களை அதிகரிக்க உதவுகிறது. இந்தியா தனது தேசிய நலன்களை எப்போதும் முதன்மைப்படுத்தி அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பல்வேறு சக்திகளுடன் சமநிலைப்படுத்தி வெளியுறவு உறவுகளை நடத்துகிறது. இந்த அணுகுமுறை இந்தியாவின் உலகளாவிய செல்வாக்கை கணிசமாக அதிகரிக்கிறது, அதன் வளர்ச்சி இலக்குகளையும் பொருளாதார இலக்குகளையும் அடைய உதவுகிறது. எடுத்துக்காட்டாக, ரஷ்யாவுடன் நீண்டகால உறவை தொடர்ந்து பேணுவது, சீனாவுடனான எல்லை பிரச்சினைகளில் உறுதியான நிலைப்பாட்டை எடுப்பது, இவை அனைத்தும் இந்தியாவின் துணிச்சலையும் சுயாட்சியையும் காட்டுகின்றன. இருப்பினும், போட்டி சக்திகளான அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்றவற்றுடன் உறவுகளை சரியாக சமநிலைப்படுத்துவது இன்றும் ஒரு பெரிய சவாலாக உள்ளது. இந்த மல்டி அலைன்மெண்ட் கொள்கை இந்தியாவை ஒரு பலமான உலக வீரராக உயர்த்துகிறது, தனது வளர்ச்சி பாதையையும் வெளியுறவு நோக்கையும் தானே வடிவமைக்க உதவுகிறது. எதிர்காலத்தில் இந்தியா தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் பல்வேறு தடங்களிலும் பல்வேறு நாடுகளுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கும், தனது நலன்களை பாதுகாக்கும். டாக்டர் ஜெய்சங்கரின் இந்த அறிக்கை இந்தியாவின் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கையையும் வெளியுறவு திறமையையும் சுருக்கமாக வெளிப்படுத்துகிறது. இது தந்திரமியல் சுயாட்சிக்கான இந்தியாவின் அளவற்ற கமிட்மெண்ட் மற்றும் உலக அரங்கில் தனது பாத்திரத்தை தானே வடிவமைக்கும் உறுதியை வலியுறுத்துகிறது. இந்தியா தனது அந்தஸ்தையும் தனது இடத்தையும் தனது எதிர்காலத்தையும் தானே தீர்மானிக்கும் என்று இது தெளிவுபடுத்துகிறது. இறுதியாக, ஜெய்சங்கரின் அறிக்கை இந்தியாவின் உறுதியான, சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை முழுமையாக உறுதிப்படுத்துகிறது. உலக சூழலில் தொடர்ந்து தகவலறிந்து இருங்கள். நமது தேசத்தின் வளர்ச்சியையும் வெளியுறவு வெற்றிகளையும் ஆதரித்து
பெருமையுடன் நிற்குங்கள். நன்றி. இந்தியா வலுவாக தன்னம்பிக்கையுடன் உலக அரங்கில் நிற்கிறது.